ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த புதிய வருடத்தில் உங்களை இந்த செய்தியின் மூலமாய் சந்திப்பதில் நானும் என் குடும்பத்தாரும் எங்கள் திருச்சபையாரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் நன்றிகளையும் தெரிவிக்கிறார்கள். நீங்கள் எங்களுக்கு இத்தனை காலங்கள் இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களோடு பயணிக்கிற உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாட்களிலேயும் நம்முடைய இந்த வருடத்திற்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் உபாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 11 வசனம். Deuteronomy chapter 1 verse 11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord God of your fathers make you 1,000 times so many more as ye are, and bless you as he had promised you. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் பெருக்கம், the multiplication, the multitude of blessings, பெருக்கத்தின் ஆசீர்வாதம். அப்படி என்றால் என்ன? தேவன் நமக்கு சொல்லுகிறதை நாம் கவனமாய் கவனித்தால் 1000 மடங்கு நன்மைகள். அதே போல தீமை வருகிறது, அது 1000 மடங்கா? இல்லை, தீமை 1000 மடங்கு குறையும். பாசிட்டிவாக ஆண்டவர் நமக்கு தருகிற 2 விஷயங்களை கவனிக்க வேண்டும். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி என்றால் என்ன அவர் சொன்னார்? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு 1000 டைம்ஸ். அப்படி என்றால் ஞானத்தில், கிருபையில், வளர்ச்சியில், பெருக்கத்தில், தேவ பலத்தில், தேவ நன்மையில் கடந்து வரும்படி அவர் வாக்கு பண்ணியிருந்தார். யூதர்களை குறித்து இப்பொழுது சமீப காலமாக ஒரு ஆராய்ச்சி அல்லது ஒரு பேச்சு, அவர்களை குறித்து ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளும்படி உலக நாடுகள் பிரயத்தனம் படுகிறார்கள். அப்படி உலக நாடுகள் பிரயத்தனம் படும்போது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் என்று கவனித்தால் நன்றாக புரியும். யூதர்கள் நமக்கு தெரிந்து அவர்கள் தேசத்தில் 10 லட்சம் 10 கோடி மக்கள் மாத்திரமே இருக்கிறார்கள் என்று ஒரு பிம்பம் உலகம் முழுவதும் இருக்கிறது. அவர்கள் 10 கோடி மாத்திரம்தான் இருக்கிறார்கள் என்று. 10 கோடி, அவர்களுடைய பாப்புலேஷன் 10 crores only. ஆனால் Jews are not in a limited numbers. அவர்கள் யூதர்கள் குறைந்த எண்ணிக்கையில் இல்லை என்பதுதான் உண்மை. அமெரிக்கா தேசத்தில் அவர்களுடைய பாப்புலேஷன் 20 to 30% மேல் இருக்கிறது. அவர்கள் அங்கே பல இடங்களில் அவர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அதே போல எல்லா யூரோப் நாடுகளிலேயும் அவர்கள் வளர்ந்து பெருகியிருக்கிறார்கள். ஏன்? எல்லா நாடுகளிலுமே அவர்கள் ஆங்காங்கே ஒவ்வொரு குழுவாக தங்கியிருக்கிறார்கள். சமீபத்தில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், we are Jews, we are living here for more than 300 years. நாங்கள் 300 வருடங்களுக்கு மேலாக இங்கே நாங்கள் வாழ்கிறோம். இந்தியாவில் இருக்கிற அந்த மொழி, எங்களுக்கு தெலுங்கு மொழியை நாங்கள் கற்றிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய ஜென்ம மொழி ஹீப்ருவை நாங்கள் பேசுகிறோம். அந்த ஈப்ருபடி நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு தொழுகை ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். சிற்றாலயங்கள் எங்களுக்கு இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் பேட்டி கொடுக்கிறதை காண முடிந்தது. பல இடங்கள் நார்த் ஈஸ்டிலேயும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது அரசாங்கம் அறிந்திருக்கிறது. அதுவும் நமக்கு வியப்பை தருகிறது. அப்ப யூதர்கள் ஆங்காங்கே இஸ்ரவேல் தேசத்தை மையமாய் கொண்ட ஆபிரகாமின் சந்ததிகள் ஆங்காங்கே பெருகி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த காலத்தில் மாத்திரம் அவர்கள் பெருகி இருக்கவில்லை, இந்த நாட்களிலேயும் அவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் நினைக்கிறதை பார்க்கிலும் பல மடங்கு அதிகமாக யூதர்கள் ஆங்காங்கே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படியானால் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு எப்படி சொந்தமாகும்? யூதர்களுக்குத்தானே என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் வேதத்தை விசுவாசிக்கிற, என் வசனத்தை விசுவாசிக்கிற, என் வார்த்தையை கை கொள்ளுகிற உங்களுக்கும் இது சொந்தமானது.
இருதயத்திலே விருத்தசேதனம் பண்ணப்பட்டவனை விருத்தசேதன் யூதன் என்றுமில்லை கிரேக்கன் என்றுமில்லை என்று பவுல்சடியார் சொல்லுகிறார். அப்ப நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். We are all blessed by the Lord's name. We are getting blessed through the Lord of hosts. He was in heaven and He was in your heart. He was revealed Himself on the cross as a Jesus Christ for us. So today, இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவாக நமக்கு வெளிப்பட்ட அந்த இயேசு இன்றைக்கு நமக்கு நன்மை செய்வதற்காக தான் இந்த பெருக்கத்தை குறித்து சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகள் மாறும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறும், தரித்திரம் மாறும், போராட்டம் மாறும். இதெல்லாம் மாற்றுகிற கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை தரப்போகிறார். திருச்சபைகளில் பெருக்கம், ஊழியத்தில் பெருக்கம், குடும்பங்களில் பெருக்கம், உங்களுடைய ஆலயங்களில் பெருக்கம், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் அந்த ஆசீர்வாதத்தின் பெருக்கம், உங்களுடைய தொழிலில் ஒரு பெருக்கம். ஆண்டவர் இந்த பெருக்கத்தை எல்லாம் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் அதை செய்ய விரும்புகிறார். அதனால் நாம் சோர்ந்து போக வேண்டாம். 2024 மற்ற ஜனங்களை பார்க்கிலும் தேவனுடைய பிள்ளைகள் பெருகி செழித்து நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பப்பட்டிருப்பார்கள். The Lord wants to multiply you in these years. How He is going to multiply you? He is going to multiply in your He is going to multiply all your supplies. He is going to multiply your job blessings. He is going to multiply your business. He is going to multiply your church. He is going to multiply your ministry. He is going to open so many ways, so many gates for you to occupy, to succeed in your life. So today God wants to tell one thing in your life. You are going to multiply. You are going to get multiplication. You are going to multiply in Lord's name. So when you hear about the thing that's happening in this world, you are hearing about the thing, that disaster and all the evil thing that is going to happen in this world, you don't fear about this. நீங்கள் உலகத்தில் நடக்கிற காரியங்களை கேட்டு கவலைப்படாதிருங்கள். அதில் நடக்கிற அடைவுகளை கேட்டு கவலைப்படாதிருங்கள். ஆனால் ஒன்று, நீங்கள் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஆனால், நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களே ஆனால், நீங்கள் தேவனை உண்மையாய் நம்புகிறவர்களே ஆனால், விசுவாசிக்கிறவர்களே ஆனால், it shall not be harm. It shall not harm you. It cannot come inside of you. அது உங்களை காயப்படுத்த வேதனைப்படுத்த முடியாதது, உங்களுக்குள் வர முடியாது. Likewise Jabez prayed like this. யாபேஸ் அவன் இப்படி ஜெபிக்கிறான், Lord bless me, extend my boundary. அது மாத்திரமல்ல, அவன் கூடவே சொல்கிறான், கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும். அது மாத்திரமல்ல, அவன் கூடவே சொல்லுகிறான், Lord keep your hand upon me. Why? God protect me from all the painful and harmful things. எல்லா தீங்கு காயமும் காயப்படாதபடி, என்னை வேதனைப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை அணுகாதபடி என்னை காத்துக்கொள்ளும். Lord heard Jabez's prayer and helped him. அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Tonight the God wants to promise you one thing. இன்று இரவு உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். You are going to multiply in all your blessings and supplies from the Lord. தேவனிடத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள், எல்லா நன்மைகளில் நீங்கள் பெருகப் போகிறீர்கள். அவர் உங்களை பெருக்கத்தின் நன்மையினால் நிரப்பப் போகிறார். அப்படி நிரப்பும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், உலகம் காணாத, உலகம் அறிந்திராத ஒரு தேவ மகிமை உங்களை சூழ்ந்து, ஒரு தேவ வல்லமை உங்களை சூழ்ந்து, ஒரு தேவனுடைய அனுக்கிரகம் உங்களை சூழ்ந்து, அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி நன்மையினால் நிரப்பி விடுவார். இதுவரை இஸ்ரவேலை யார் எதிர்த்தாலும் அவர்களால் ஜெயம் கொள்ள முடியவில்லை. ஒரு சிறிய நாடுதான். பல தீவிரவாத அமைப்புகள் இப்பொழுது கூட பலர் அவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து பல ஆயிரக்கணக்கான மிஷில்ஸை, ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை அவர்கள் போட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால்
அந்த தேசம் இன்றும் இருக்கிறது. அந்த தேசம் என்றும் இருக்கிறது. காரணம், it was the promised land for them. இது அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம். எனவே வாக்குத்தத்தத்தை அவர்கள் அழித்துவிட முடியாது. வாக்கு பண்ணினவர் சர்வ வல்லமையுடைய தேவர், வானத்தை பூமியை உண்டாக்கினவர். அவர் உங்களுக்கும் வாக்கு பண்ணுகிறார். No man, no evil can perish. That promise that God given to you. No man or evil thing can bring damage for that promise that God given to you. தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் அழித்துவிட முடியாது. அதற்கு அந்த வாக்குத்தத்தத்தில் ஒரு பகுதியை கூட அவர்கள் தொட்டுவிட முடியாது. வானமும் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தையின் உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம். இன்னும் மேன்மையும் மகிமையுமான காரியங்களை உங்களுக்கு செய்வார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, அருமையானவுடைய பிள்ளைகள் இத்தனை காலங்கள் எங்களோடு கூட இந்த செய்திக்காக, வாக்கு தத்தத்திற்காக அல்லது தினமொரு செய்திக்காக அவர்கள் எங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த செய்திகள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த 2022 ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை ஆண்டவரே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை இந்த வருடத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தை தந்து மேன்மையை தந்து ஆசீர்வதித்து நடத்துங்க, காத்து நடத்துங்க, கிருபையினால் நிரப்புங்க. உங்க நாமத்தை உயர்த்து விடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.